எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இன்றைக்கி 7ஆம் தேதி. எந்த வெடி சத்தமும் கேட்கல. ஒன்று விட்டு ஒரு நாள் தான் ட்ரோனை அனுப்புகிறானுங்க போல் தெரியுது ஈரானுக்காரனுங்க. ஏன்னா 4ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ தான் வந்துச்சு. அப்புறம் 5ஆம் தேதி வரல, 6ஆம் தேதி போட்டுருந்தாங்க. இன்றைக்கி 7ஆம் தேதி, இன்றைக்கி வரல. நாளைக்கு 8ஆம் தேதி வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் மக்புல்லா அந்த ஏரியாவில் ஒரு கொய்த் பேருந்தும் ஒரு காரும் விபத்து ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஒரு தகவல், ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. கார் ஓட்டுற டிரைவருங்க கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க, முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள். தீயணைப்பு மற்றும் இந்த கடல்சார் மீட்பு குழு இவங்க 2 பேரும் சேர்ந்து பிட்னஸாக அந்த கடல்சார் பகுதியில் ஒரு நீர்மூழ்கி பிரச்சனை கையாண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துக்குது. அப்புறம் ஆல் டஜிஸ் அந்த பகுதியில் ஒரு கிடங்குல தீ ஏற்பட்டு அந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாரி குவைத் ஃபயர் போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த வாரத்தில் குவைத்தோட வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் வந்துடும் அப்படின்ற மாரி குவைத்தோட இந்த ஆராய்ச்சி நிலையமா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போவே வெயிலே 50 டிகிரி செல்சியஸ் மாதிரி தான் அடிக்குது. அதுனா இந்த வாரத்தில் 45 to 50 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சவுதியில் இந்த நியூஸ் நடந்திருக்கு. உண்மையில் கொஞ்சம் சோகமான நியூஸ் தான். என்னென்னா சவுதியில் ஒரு 3 குழந்தைகள் உயிரிழந்துட்டாங்க. காரணம் என்னென்னு பார்த்தா ஏசியில் ஏற்பட்ட தீ காரணமாக அந்த ரூமில் இருந்த 3 குழந்தைகள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துக்குது. ஏசி யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். அதுமாரி தூங்கும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தூங்குங்க. உங்களால் கொஞ்சம் மூச்சு விடாதமாரி நிலமை வந்தாலும் டக்குன்னு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இவங்க குழந்தைங்க தான், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேருன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. மேடம் கெஸ்ரி ஆட்டின்னு வந்திருக்காங்க. நேற்று மாமியார் 6 மணிக்கு கெஸ்ரி ஆட்டின்னு அங்கே எங்கே சுற்றி வீட்டுக்கு போக 11 மணி ஆச்சு. இன்றைக்கி மருமக இவங்க எத்தனை மணி நேரம் சுற்ற வச்சு வீட்டுக்கு இட்டுன்னு போவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எங்கள் மேடம் சீக்கிரமாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 3 குடிமக்களை கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா குறிப்பிட்ட அளவு போதைப் பொருட்களும் அப்புறம் அந்த மனவியல் மாத்திரைகளும் வச்சு இந்த காரணத்தினால் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ நேரம் இங்கே சுற்ற வச்சு வீட்டுக்கு இட்டுன்னு போகிறாங்கன்னு. கெஸ்ரியாலேருந்து அவுட் இட்டுன்னு வந்துட்டாங்க. அவுட் முடிச்சுட்டு எமிராத் போகணுமா. ஓனருக்கு ஃபோன் பண்ணி எங்கே குமார் இருக்கிறா அப்படின்னு கேட்டார். இதுமாரி மாமா கெஸ்ரியா இட்டுன்னு வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓனரோட தம்பி பொண்ணாட்டையும் கால் பண்ணாங்க, குமார் எங்கே இருக்கிற அப்படின்ட்டு. அவங்கள்ட்டே அதே பதில் தான், மாமா கெஸ்ரியா இட்டுன்னு வந்துக்கிறாங்கன்னு. ஓனர் எதுக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் ஓனரோட தம்பி பொண்ணாட்டி எதுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டிரைவிங் பண்ணணும். ஊருக்கு போகும்போதே எதனா காசு கொடுப்பாங்களா டிரைவிங் பண்ணுறதுக்கெல்லாம் சேர்த்து அப்படின்னு ஒரு யோசனை. ஆனால் இருந்தாலும் வேலைன்னு சொல்லும் போது செய்யாமல் இருக்க முடியுமா? அப்படியும் சின்ன வேலை சொல்லியிருந்தாங்கிறாங்க. அந்த முன்னாடி இருக்கிற கடைக்கு போய் வரது, அப்புறம் அவங்க எதனா பொருள் ஆர்டர் பண்ணி தலைப்பாத்தில் வந்துச்சுன்னா அதை வாங்கி லிஃப்ட்டில் வைக்கிறது, அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு எட்டுன்னு போய் அந்த வேலை செஞ்சுன்னு தான் கீறேன். இருக்கட்டும், பார்க்கலாம் போகும்போது என்ன தராங்கன்னு. ஓனரோட அம்மா ஐயோனில் இருந்தாங்க. மேடம் கால் பண்ணி குமார் மாமா கபீர் ஐயோனில் இருக்காங்க, இட்டுன்னு போய் சாத்தப்டால் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நம்பி நான் போனேன். போய் இட்டுன்னு வந்தேன். வரும்போது டைமு 9:45. டைம் ஆகுது குமார் அப்படின்னு கேட்டாங்க. இதுமாரி 9:45 ஆகுதுன்னா நேராக கெஸ்ரியா போ அப்படின்ட்டாங்க. இப்போ கெஸ்ரியாவில் இட்டுன்னு விட்டுட்டு நின்றுக்கிறேன். டைமு இப்போ 10:15 ஆகுது. வீட்டு பணிப்பெண் பார்க்க போயிருக்காங்க. என்ன பண்றது? பேசாம இந்த கேள்வி போட்டு தள்ளிடலாமா? தேவையில்லாம குறைச்சல் கொடுக்குது. அங்க வீட்டுல இருந்தா வீட்டுல இருக்கிறவங்க வேலை வைக்கிறாங்க, இங்க வந்தா இது சாவடிக்குது. ஐயோ, வீடியோ முடிக்கிற நேரம் வந்தாச்சு. ஃபைனல்ஸ் தகவல் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுட்டு நானும் பார்த்து தூங்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது உடம்பு. குவைத்தோட சிவில் விமான போக்குவரத்து ஐசிஏசியிடம் தன்னுடைய புகார் கடிதத்தை ஈரான் தாக்குதலை பற்றி தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க 2வது முறையாக அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. அதை தொடர்ந்து இஸ்ரேல் ஈரானுடைய அணுமின் நிலையத்தை தாக்கலாமா அப்படின்ற மாரி அமெரிக்கா கூட தொடர்பில் இருக்குது அப்படின்ற மாரி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த தாக்குதலையும் தொடர்ந்து ஈராக் அந்த வான்பரப்பு மூடி இருக்காங்க. டமாஸ்கஸ் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல தற்காலிகமாக அந்த ஏர்போர்ட்டையும் மூடி வச்சுருக்கேன்றாங்க மாரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல்ஸ் தகவல் இதுதான்.
இப்போ கொஞ்சம் மும்பரமாக இருக்குது ஈரான் இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தை முடிந்து தாக்குதல். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. சரி, நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு வேலை தகவல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாய்.